அறம் சார்ந்தவர்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக மகாயாக நிகழ்வு. தமிழக முதல்வர் மற்றும் பாரத பிரதமரின் புகைப்படங்களை ஒன்றாக வைத்து வேள்விக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்ச பீடம் ஸ்ரீ ஞான சக்தி விநாயகர் ஆலயத்தில் வரும் 26ஆம் தேதி இந்திய ராணுவம் வெற்றி பெறவும், பாரத தேசம் பலம் பெறவும், நமது அரசுகள் அறம் சார்ந்த அரசாக ஆளுமை பெறவும், உலகில் போரில்லா உலகம் உருவாகவும், அனைத்து மக்களும் வளம் பெறவும், தர்மம் தழைக்க துஷ்ட பிரம்மாண்டமான ஆமை வடிவ யாக குண்டத்தில் 108 மூலிகைகள் 108 மூட்டை மிளகாய் ஆகுதி சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. தமிழக முதல்வர் மற்றும் பாரத பிரதமர் ஆகியோருக்கு இந்த மகா வேள்வியில் ஆராதனை வழிபாடு செய்யப்பட உள்ளது. இந்த யாகத்தின் மூலமாக அறம் சார்ந்தவர்கள், தர்மத்தோடு செயல்படுகிறவர்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபடக்கூடிய நிலைமையை நமது ஆட்சியாளர்கள் 48 வாரங்களில் நிகழ்த்தி வைப்பார்கள் எனவும், உலக சமுதாயம் போரில்லா உலகத்தை 48 மாதங்களில் தீர்மானிப்பார்கள் எனவும், இறை பேராற்றலால் பூவுலகில் இந்த அதிசயம் நிகழும் என பிரபஞ்சானந்தா தெய்வ சிகாமணி சுவாமிகள் தெரிவித்துள்ளார். பேரூராதீனம் மருதாச்சல் அடிகளார், சிரவை ஆதீனம் தவத்திரு இராமானந்த குமரகுருபர் அடிகளார், செஞ்சேரி மலை தவத்திரு முத்து சிவராசாமி அடிகளார் உள்ளிட்ட ஆதீனங்கள் கலந்து கொண்டு அருளாசி வழங்குகிறார்கள். இந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன், பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயலாளர் இறையருளாளர் திருவேலூர் இப்ராஹிம், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, சிவசேனா மாநில செயல் தலைவர் திரு சசிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சிவடியார்கள், சாதுக்கள், சந்நியாசிகள், பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளார்கள்.